ஷாலினி. வாங்க, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னது, எனக்காகவா? ஓ, அந்த விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கியா? கண்டிப்பாக சொல்லியே ஆகணுமா? ஆமாம் அண்ணா, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிரும். நானும் கௌதமும் ஒரே காலேஜ் மட்டும் இல்லை, திக் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேரும். கௌதமோட கேரக்டர் எப்படின்னா, அவனுக்கு ஒரு விஷயம் சொந்தமாயிடுச்சுன்னா அதை இழக்கிற சக்தி அவனுக்கு இல்லை. அப்படி இழந்த அந்த வழி தான், அது மது விஷயத்துலேயும் சரி, மற்ற விஷயத்துலேயும் சரி. ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டாலும் ட்ரிங்க்ஸ் விஷயத்தில் அவன் இன்வால்வ் ஆகவே மாட்டான். நானும் அந்த இடத்துல இருந்தாலும் என் கூட தான் இருப்பானே தவிர அவன் கோக் பாட்டிலோட மட்டும்தான் இருப்பான். காலேஜில் கூட பொண்ணுங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் எங்கள் கூட தான் இருப்பான், ஆனால் இவன் கிண்டல் பண்ண மாட்டான். அதனாலேயே பொண்ணுங்க இவன் பின்னாடியே போகுங்க. ஆனால் இவன் கண்டுக்க மாட்டான், கொஞ்சம் உருன்னு இருப்பான். ஆனால் க்ளோஸ் ஆனால் நல்லா பழகிடுவான். இப்படி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், காலேஜுன்னு சுற்றிட்டு இருந்த பையன் லைஃப்பில் ஒருத்தி வந்தா. ஏண்டா இவனுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு கவலைப்படாத நாளே இல்லை. நாங்கள் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும்போது, டே மச்சி, இன்னைக்கு ஈவினிங் என் தங்கச்சி பர்த்டேக்கு கண்டிப்பாக வந்துடணும், பார்ட்டி இருக்குது, வந்துடுங்க. அவன் அப்படி சொல்லவும் நாங்கள் அவனோட தங்கச்சி பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம். அங்கே கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்களா. என்ன மச்சி, பர்த்டே பார்ட்டிக்கு உன் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலையா? டேய், வந்த இடத்துல உன்னால சும்மா இருக்க முடியாதா? இதுக்கு தான் ஆஞ்சநேயர் பக்தர்லாம் பார்ட்டிக்கெலாம் கூட்டிகிட்டு வராதுன்னு சொல்கிறது. கேட்டியா நீ? பா, என்ன பொண்ணுங்க, செம்ம அழகாக இருக்காங்க. டேய், இதெல்லாம் பொண்ணுங்கன்னு சொன்னேன்னா பொண்ணுங்களெல்லாம் என்ன சொல்லுவ? டேய், ஏன்டா இப்படி இருக்க? பொண்ணுங்கன்னா அலர்ஜியா என்ன? இல்லைடா, பொண்ணுங்கன்னா இந்த காலத்தில் எந்த மேக்கப்பும் இல்லாமல் சாதா ட்ரெஸ்லேயும் தேவதையாக தெரியணும், பேச்சில் பணிவு இருக்கணும். இப்படி கலாச்சாரம் மறக்காமல் மாறாமல் ஒரு பொண்ணு இருக்கானா அந்த பொண்ணுக்கு தான் 100 மார்க்ஸ் கொடுக்கணும். அவங்க தான் பொண்ணுங்க. இப்படி ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பான் அந்த ஸ்னேகாவை பார்க்குற வரைக்கும். அவன் நினச்ச மாதிரியே ஒரு பொண்ணை அவன் பார்த்துட்டான். அண்ணா, இன்னைக்கு உங்கள் தங்கச்சி காலேஜுக்கு வரலையா? இல்லைம்மா, அவளுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வரல. நாளைக்கு வந்துடுவாம்மா. ஓ, என்னாச்சுண்ணா அவளுக்கு? இல்லைம்மா, லைட்டாக ஃபீவர், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ம், சரி, ஓகேண்ணா. ஹாய், உங்கள் நேம் என்ன? என் நேம் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதனால தான் கேட்டேன். மச்சி, நீயாடா இது இப்படி பேசுகிற? டேய், ரொம்ப அழகாக இருக்காடா. தேங்க்யூ. என் பேர் ஸ்னேகா. ஓ, சூப்பர் சூப்பர். இப்படியே சில நாள் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆக ஆக இவனும் பழகிட்டு இருந்தான் அந்த ஸ்னேகா கூட. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கே தெரியாமல் இந்த ஸ்னேகா மேலே ஈர்ப்பு வந்துருச்சு. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் கொஞ்சம் இறக்கு குணம் படைச்சவன், யாருக்காக இருந்தாலும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிடுவான். அது மாதிரி இவளுக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்தான். உண்மையாகவே நீ ரொம்ப அழகாக இருக்க ஸ்னேகா, உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, அப்படியா? சரி சரி. ஆனால் அவள் உண்மையாக பழகலை, பொய்யாக தான் லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா பணத்துக்காக. இந்த மாதம் ஃபீஸ் கட்டலை, செம்முக்கு நீ தான் பண்ணணும். ஃபீஸ் கட்டிடுறியா? கட்டிடுறேன், அதனால என்ன? ம், சரி, அப்போ நான் வரேன். ஏன் அதுங்குள்ளேயும் போகிற? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. இல்லை, ஹாஸ்டல் வார்டன் பார்த்தா திட்டுவாங்க, நான் போயிட்டு வரேன். ஃபஸ்ட்டெல்லாம் என் கூட எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன், இப்போ ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற? சரி போ, மாட்டிக்கிறாது. ஹே கௌதம், கோச்சுக்காத கௌதம், புரிஞ்சுக்கோ. நான் போயிட்டு வரேன், பாய். ம். ஹாய் கௌதம். ஸ்னேகாவா, இவன் ஏன் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறா? ஸ்லீவ்லெஸ்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி, இவ குணம் நல்லா தானே இருக்குது,
அப்படின்னு சொல்லி நல்லா பழகிட்டு இருந்தான். ஆனால் அவன் எதுவும் இவற்றை காட்டிக்கல. லவ் பண்ண ஆரம்பித்து 6 மாதம் ஆயிடுச்சு. ஏன்டா கௌதம், நீ லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு, இப்போ இப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கு? எல்லாம் இவன் கொடுக்குற இடம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் தான் எல்லா செலவும் பண்ணுறான். அவளுக்கு டெய்லியும் செலவு பண்ணிடுறான். அதனால் அவள் பார்ட் டைம் வேலைக்கு கூட போகிறதில்ல. ஓ, அந்த அளவுக்கு பணம் கொடுக்குறாரா ஐயா? சரி சரி. டேய், அவள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு என்னடா? பேசாமல் வேலையை மட்டும் பாருங்க. அவள் எப்படிப்பட்டவன் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் அவள் நல்லவன் தான் நான் நம்புகிறேன். ஆனால் இவன் நினைக்கிற மாதிரி அவள் இல்லை. அவள் கேரக்டர் அப்படியே சேஞ்ச். டே மச்சி, எனக்கு என்னமோ அந்த ஸ்னேகா நடவடிக்கையே பிடிக்கல. டேய், தேவையில்லாம பேசாத ஸ்னேகா பற்றி. ஆமாம் மச்சி, அவன் சொல்கிறது உண்மைதான். நான் ஏதோ ஒரு பையன் கூட அவளை பார்த்தேன். சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், மனசு கேட்கல. அதான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். டேய், பேசாமல் இருங்கடா, அவனை போட்டு குழப்பாதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏதாவது ஃப்ரெண்டு கூட கூட பேசிக்கிட்டு இருப்பா. நீங்கள் இப்படிலாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னமோ பண்ணுடா, சொன்னான்னு நம்ப மாட்டீங்க. என்னமோ பண்ணுங்க. டேய், இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் வாயை உடச்சி பல்லெல்லாம் பேத்து விட்டுருவேன். பேசாமல் இருந்துங்க வா. சரி வா மச்சி, அவனுங்க அப்படி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பானுங்க. வா, நம்ம பார்க்குக்காச்சும் போயிட்டு வரலாம். வாடா, எனக்கும் மனசே சரியில்லை, வா போயிட்டு வரலாம். வாடா, இவன் நம்ப மாட்டான். வா நம்ம போகலாம். அவனுங்க கிடக்குறானுங்க, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. வா, நம்ம பார்க்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம். இவனுங்களுக்குலாம் எப்படி தான் ஸ்னேகா பற்றி இப்படி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்கிறானுங்கன்னு தெரில. சரி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. சரி வா கௌதம், போயிட்டு வந்துடலாம். டொன்டொடாங். இங்கே எதுக்குடா வர்றீங்க? அவனே சரியான கோவத்தில் இருக்கான். பேசாமல் ஓடி போயிருங்க. ஏன்டா, திட்டு வாங்கினதெல்லாம் பத்தலையா? பேசாமல் போயிருங்க. இனிமேல் ஸ்னேகா பற்றி பேசுனீங்க நடக்கிறதே வேற. சரி மச்சி, கூல் கூல். சரி சரி வாங்க. ஆமாம், ஹேண்டி என்னை இவ்வளோ நாள் பார்க்க வராமல் இருந்தேன். உன்னை பார்க்காம எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஹே, நீ வேற ஏன் அரவிந்த், இந்த கௌதமோட தொல்லை தாங்க முடியல. இது என்ன ஸ்னேகாவை பற்றி இவங்களாம் சொல்லும்போது நான் நம்பவே இல்லையே. மனசு உடஞ்சிருச்சு. சரி சரி, இவங்க முன்னாடி எதுவும் காட்டிக்க கூடாது. அங்கே பாடுறா 2 பேரையும். கௌதம் பாரு. விடுப்பாது, ஏதாவது உண்மையான காதலாக இருக்கும். டேய், அப்போ உன்னோடது? ஆனால் ஸ்னேகா நான் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலடா. இரு, அவளை ஏதாவது ஒன்று பண்ணணும். நாங்கள் ஏதாவது பண்ணிட்டு வரோம். டேய் விடுறா, அவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இல்லை, இப்போ நீ கண்ணாலே பார்த்துட்டு நாங்கள் சும்மா விட மாட்டோம். நாங்கள் 3 பேர் ஏதாவது பண்ண போகிறோம். பேசாமல் இரு. டேய் பேசாமல் இருங்க, அது என்னோட லைஃப், நான் பார்த்துக்கிறேன். போடா, உனக்கு போய் நல்லது சொன்னான். ஆனால் அவளை நான் சும்மா விட மாட்டேன். கைக்கு கிடைக்கும்போது வச்சுக்கிறேன். விடுமச்சி, ஃபீல் பண்ணாத. நான் இருக்கேன் உனக்கு எப்போவுமே. ஆனால் நான் ஸ்னேகா மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன்னு தெரியுமாடா உனக்கு? இப்படி எல்லாத்தையும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா. சரி விடுங்க, நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, இதை நானே பார்த்துக்கிறேன். விடு மச்சி, ஃபீல் பண்ணாத. ஆமாம் மச்சி, ஃபீல் பண்ணாத. இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். சரி, உன்கிட்ட சொன்னால் நீ நம்ப மாட்டேன்னு பார்த்தேன். இப்போ நீ கண்கூடாக நீயே பார்த்துட்ட. இப்போயாச்சும் நம்பு. சரிடா, நான் எதுவும் ஃபீல் பண்ணலை. சரிடா, நானும் அவனும் கிளம்புறோம். நீங்கள் 2 பேர் கிளம்புங்க. போயிட்டு வரேன்டா, பை. சரி வாடா, நம்மளும் போகலாம். உள்ளே உன் குரல் கேட்குதடி, என்னை என் உயிர் தாக்குதடி. எங்கே இருக்கிறேன், எங்கே நடக்கிறேன், மறந்தேன் நானோ. பெண்ணே உந்தன் ஞாபகத்தை. உடனே அவளை பார்த்து பேசியாகணும். ஹே கௌதம், ஏன் என்னை இவ்வளோ அவசரமாக வர சொன்ன? ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வர சொன்னேன். சரி, நீ ஏன் என்னை 1 வீக்காக பார்க்க வரல? ஓ அதுவா, அது எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் நிறையா இருந்துச்சு, அதனால தான் வர முடியல. சரி வா, காஃபி ஷாப் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
ஐயோ, நானே வார்டனுக்கு தெரியாமல் வந்திருக்கேன். ஹாஸ்டல் வார்டனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதெல்லாம் போனவனே வந்துடலாம், நீ வா. சரி. ஃபஸ்ட்டு மாதிரி என்கிட்ட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லைல்ல. ஹே, இல்லை கௌதம், அப்படியெல்லாம் இல்லை. ஓகே, காஃபி எடு. இரு, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி. என்னது அரவிந்த் டார்லிங்கா? ஹலோ, என்ன கட் ஆயிடுச்சு? என்ன பார்க்குற? இல்லை, அது ஃபோன். அதுவா? அது ஒன்றும் இல்லை. உனக்கு யாரோ டார்லிங்னு கால் பண்ணியிருந்தாங்க, அதான் யாருன்னு அட்டன் பண்ண கட் ஆயிடுச்சு. ஐயோ, மாட்டிக்கிட்டோமா? அது என்னோட க்ளோஸான ஃப்ரெண்டு, கை தவறி சேவ் ஆயிடுச்சு. சரி, எனக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை உன் க்ளோஸான ஃப்ரெண்டை. ஃபஸ்ட்டு நீ ஃபோனை கொடு. இரு, நான் பார்த்துட்டு தரேன். ஓ, ஏடிஎம் மிஷின். இந்த பேர் கூட நல்லா தான் இருக்கு. கௌதம், அது போதும். நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன்? லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போதே சொல்லியிருக்கலாமே என்னை பிடிக்கலன்னு. ஆனால் நீ எனக்கு சொந்தமானவன் நினைக்கும் போது இப்படி பண்ணுறியேடி. சரி விட்டு, ஏதோ புத்தி கெட்டத்தனமாக பண்ணிட்ட, அதை மறந்துடு. என்ன சொன்ன? புத்தி கடத்தனமாக பண்ணிட்டேனா? நல்ல புத்தி இருந்தனால தான் இதை பண்ணேன். என்ன சொல்கிற ஸ்னேகா? ஆமாம், நான் உங்ககிட்ட நானே சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் நீயே தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், உன்னை இல்லை. உன்னை எப்படி கழட்டி விடலான்னு நினச்சேன். அப்பாடா, இப்போ நீயே போயிடுவ. என்ன பேசுகிறம்மா? நீ என்ன தானே லவ் பண்ண, இப்போ ஏன் இப்படி பேசுகிற? ஏம்மா இப்படி பண்ணுற? இங்கே பாரு, நீ என்னை லவ் பண்ணி 1 வருஷம்தான் ஆகுது. நம்மளுக்குள்ளே எதுவும் நடக்கலை. நீ ஒன்றும் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம். என் வாழ்க்கையில் இது போயிரு, தயவு செஞ்சு. ஸ்னேகா, தயவு செஞ்சு இப்படி பேசாத. அதான் நீ காலேஜ்லேயே கெத்து, பொண்ணுங்களாம் உன் பின்னாடி தான் சுற்றுமாமே. அப்புறம் ஏன் சனியை மாதிரி ஏன் பின்னாடி என்னடி சொன்ன? ஏன்டி இப்படி வார்த்தையால் கொள்கிற? நான் என்னடி உனக்கு பாவம் பண்ணேன்? யூ சாரி ஸ்னேகா, ஏதோ கோவத்தில் அடிச்சுட்டு என்னை விட்டு போகாத, உன்னை போக விட மாட்டேன். அதையும் பார்க்கத்தானே போகிற. ஸ்னேகா, சீ போடா. நான் என்ன பண்ணேன்? உண்மையாக லவ் பண்ணது ஒரு குத்தமா?